கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். போன காரியம் என்னாச்சு? என்ன உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போனீங்களா, அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன், நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், சரி கடிச்சு துப்பிடும். போடா. போன காரியம் என்னாச்சு? எதை பத்தி கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பாத்தீங்களா? அதுவா, பார்த்தேன். ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்கள மாதிரி இருப்பாரா? உங்க வயரம் இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்கள மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்படியே உங்கள மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா. மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, விட்டன பல்லு பக்கடா காழ்ந்துடும். நான் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இறே உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்கார முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். நீ ஏன்டா இங்க வந்த? சும்மா மாமா, போடா. லட்சுமி, பாருமா, இந்த ஜாதகம் தோஷம் இதெல்லாம் சுத்த பொய்மா. எது எப்படி இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறா இல்லையா பாரு. எனக்கு வேற எந்த கவலையும் இல்லப்பா. என்னோட கல்யாணத்துக்காக நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுலயும் ஓ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கிடைக்க வேண்டாமா? இந்த பாருமா, இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நீ கண் கலங்குனா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அண்ணே, என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? எஸ்டேட்ல எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. தம்பி, எனக்கு மனசு சரியில்லை, நீ மட்டும் போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். லெட்டர் போடுறியா? உனக்கு எழுத தெரியுமா? உங்களுக்கு மட்டும் படிக்க தெரியுமா? அண்ணன் சிரிச்சாச்சு, அண்ணன் சிரிச்சாச்சு. அண்ணே, நீங்க இங்க இப்படி இருக்கும்போது நான் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுன்னு சிரிச்ச உங்க முகத்தை நான் பார்த்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நிம்மதி தானே? அப்ப நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா. நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாய்ங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்பா. ஓஹோ, அப்படி 10-25 வருஷம் சர்வீஸ் வருவில்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப். சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்பா நீ நீங்க ஏன் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த பன்னீரோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இது ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்து அவங்க கூட வேற போராடணுமா? அதனால பிளைனாவே இருந்துட்டேன். இந்த பாரு, இந்த பழசு எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம், முட்டைக்கறி, பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்சா 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்னுக்கிறியா? இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி திங்கலான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல, டிரைவர். இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, அவுட் ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்க. ஃப்ரெண்ட், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கேயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல? என்னை வா. எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு.
இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திடுவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது? இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா சுகமா போத்திட்டு தூங்குறியா? இருவனை என்ன பண்றேன் பாரு. என்னடா? ஐயோ பேய் பேய். ஏயாவது நாயாவது பெரிய மாமா கூப்பிடாரு, வாடா. அது வாடா மாமா. என்னடா? இல்ல காவலுக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே. ஆமா, ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையா? எனக்கு பயம். பயமா? என்ன மாமா, ஒத்தையா விட்டாலே 5 பேரை சமாளிப்பான், இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே. ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும். களத்து மேட்ல இருந்து நெல்லு மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. சரி போ. தோட்டம் எங்க இருக்கு தெரியுமில்ல? தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் மாமா, நீங்க போங்க. நான் கூட்டு போய் களத்து மேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா. போங்க மாமா. வா மாப்ள. அது பாடி என்னடா முதலாளி, களத்து மேட்டில் இருந்த நெல்லு மூட்டையை திருடுறவங்களை அடிச்சு நூறுக்கு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இறக்கி விட அவனுங்கள. ஓ வாங்கடா. இறங்கடா. மூட்டை திருடுடா. அடங்கடா. வண்டிச்சனா. முதலாளி, மூட்டை மூட்டையா வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. திருட்டு நாயிங்க அப்படியே புடிச்சு அடிச்சு நுறுக்கி ஏன் வேட்டியை வச்சு கட்டி கொண்டிருக்கேன். அட பாவி, இவங்கள பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இவங்க 2 பேரும் என் கூட பிறந்த தம்பிங்கடா. அவங்கள போய் திருடன்னு சொல்லி அடிச்சு கட்டி கூட்டு வந்திருக்கே. 3 வேளை இந்த வீடு சோத்து கொட்டிட்டியே. அந்த திமிரா உனக்கு? இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போகலையே, இப்பவே பொட்டியை தூக்கிட்டு போ.
போடா. போடா. நீ நில்லுடா. ஏண்டா இந்த ராத்திரில உங்க 2 பேருக்கு அங்க என்னடா வேலை? அது வந்து நெல்லு மூட்டையெல்லாம் குடோண்ட நெல்லு மூட்டையா? வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து தெண்டச்சோறு சாப்பிடறது இல்லாம இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த 2 பையனை அடிச்சு வெளியே தள்ளுங்கடா. நல்லா நல்லா பேட்டி. சரி சரி. ஏன் தம்பிங்களை 4 பேர் முன்னாடி கை நீட்டி அடிக்க அவர் யாரு? அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அடிங்க, கண்டிச்சு வைங்க. இனி அவர் கை நீட்டத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு அண்ணனா இருந்தா நீங்க தள்ள தூக்கிட்டு ஆடுங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? அண்ணனா பெரிய அண்ணன். 10 வருஷத்துக்கு மூத்தவரா இருந்து குழந்தையில இருந்து கைய பிடிச்சு ஊட்டி வளர்த்தவரா இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் 10 நிமிஷத்துக்கு முன்னால பிறந்திருக்காரு, அவரை போய் அண்ணன்ட்டு. ஆமாண்டி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா இருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் அவரை வச்சிருக்கேன். யார் தப்பு பண்ணாலும் அவரை அடிப்பாரு, கொல்லுவாரு. அதுக்கெல்லாம் சம்மதம் நான் மட்டும் இங்க இருக்க சொல்லு. இவங்க இங்க இருக்கணும்னா அவர் காலில் விழுந்து அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு. யாரும் வந்து மன்னிப்பு கேட்க வேணாம். யாரு தப்பு பண்ணாலும் அறதான். அது என் தம்பியா இருந்தாலும் சரி. ஏண்டா பகல்லையே தோட்டத்து பக்கம் போகாத நீங்க ராத்திரில களத்து மேட்டுக்கு போய் வண்டியில நெல்லு மூட்டை ஏத்துறீங்களா? திருட்டு பசங்களா. போங்கடா போங்க. ஏய் போடி உள்ள. இந்த வீட்டுல அவர் வச்சதான் சட்டமா? அவர் என்னமோ பெரிய மகாராஜா மாதிரி நீயும் புடிச்சு கை கட்டிட்டு நிக்கிறீங்க. அக்கா, இந்த வீட்டுல எல்லாமே அவர் சொல்லிபடிதான் நடக்குது. ஆளை பாத்தியா? இந்த வயசுலயும் உடம்ப பயிலோட மாதிரி வச்சிருக்காரு. உன் புருஷன் என்ன வச்சிருக்காரு? உடம்பு முழுக்க பிரஷரையும் சுகரையும் தான். அக்கா, ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. மாமா திடீர்னு மண்டைய போட்டாருன்னு வச்சுக்க, நீயும் பிரியாவும் பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏதோ நான் சொல்றது சொல்லிவிட்டோம், பார்த்து பிழைச்சுக்க. சொன்னமல்ல, அக்கா தனியா யோசிக்குமா? நல்லா யோசி. அடி வேண்டாம், வாங்க. இந்த சோறு திங்கிலே உனக்கு இவ்ளோ திமிரு இருக்க? இன்னும் எங்களை மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உன்னை கையிலே பிடிக்க முடியாது. மெல்றத பாரு, மாடு மாதிரி. இருங்க, சித்தி எப்பவுமே இப்படித்தான் பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. அவங்க சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடுங்க. வேண்டாங்க, எனக்கு பசிக்கல. உட்காருங்க. நீ போம்மா. உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக சாப்பிடணும். லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பெரிய மாமா கூப்பிடுறாரு, போ. நீங்க திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கணும். போ. ஏன் சார், நீங்க முதலாளி அம்மா பரிமாறதான் சாப்பிடுவீங்களா? ஆமா, அதோட ருசியே தனிதான். நானும் இந்த வீட்டுல ஒரு முதலாளி தான், நான் பரிமாறுறேன். சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. இது என்னன்னே தெரியல. இதை சாப்பிடு. இதை சாப்பிடு. இதை நீ பாத்துருக்கவே மாட்ட. இதையும் சாப்பிடு. இந்த தயிர் போட்டுக்கோயேன். நல்லா சாப்பிடு. நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. கூப்பிடுறானுங்களா? யாரு? இந்த வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பானுங்களே, அவனுங்களை கூப்பிடு. ஜமீன் வீட்டுல இருந்து ஐயா வந்திருக்காருன்னு சொல்லு. போய் கூப்பிடுறாங்க, நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. போடா. யாராவது? யாரோ ஜமீன் வீட்டுல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரு? இந்த சொட்ட தலையனா? முதலாளி, யாரு வந்திருக்கா பாத்தியா? நம்ம பழைய முதலாளி வந்திருக்காரு. வா 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 வா. என்ன பாத்துட்டு நிக்கிற? தலையில இருக்க துண்டை எடுத்து எடுப்பு கட்டா. ஐயோ, கும்பிடுங்க முதலாளி. முதலாளி, வெளியிலேயே நின்றுட்டு இருக்கீங்களே, உள்ள வந்து உட்காருங்க. நாயோட கால் வைக்காத வாசல்ல மனுஷன் நான் வைப்பனா? அப்ப இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா முதலாளி? நான் ஜமீன்தார் பரம்பரையில பிறந்தவன். அந்த ஸ்டேட்டஸ வச்சுட்டு ஊர்ல இருக்கிற நாய் கண்ணுல நான் விரல விட்டாட்டிட்டு இருக்கிறேன். எங்க கண்ணுல விரல விட்டாட்டுன்னு எவனோ சொன்னானாமே, அந்த விரல் யாருன்னு விசாரிச்சு வான்மெண்ட் போலான்னு வந்தேன். ஏய், அந்த எண்ணெய் எந்த பரதேசி நாய்க்காவது இருந்ததுன்னா பட்டை களை போடுவேன். படவா ராஸ்கல். அப்போ
அடிச்சு நொறுக்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கீங்க போல் இருக்கு. என்னண்ணே கூட ஒரு அள்ளக்கை வரும்போதே தெரியலையா? முதலாளி இது கேட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த மேட்டர் நத்தின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. டேய், அந்த ஜமீன் வீடு எங்களுடைய பரம்பரை சொத்து. அத நீங்க ஏலத்துல எடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலாம் தான் வந்தேன். ஓஹோ, அதான் விஷயமா? இவ்வளவு தூரம் வந்து நீங்களே நேர்ல கேட்டதுனால நானும் நேர்லயே விஷயத்த சொல்லிடுறேன். அந்த வீட்டை ஏலத்துல எடுக்கத்தான் போறோம். என்ன விலை கொடுத்தாவது வாங்கத்தான் போறோம். இழைச்சிங்க. ஏய், அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிற யோகிதா உங்களுக்கு இருக்கா? நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து இந்த நாய்க. என்னது? இப்ப யாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கவங்களை கேட்டு பார்த்து தெரியும். அவ மான வருஷம் பாக்குறீங்க, அப்புறம் எதுக்காக உன் பங்காளி சொத்து ஏலத்துக்கு வருது? காப்போட்டோட பேசுறேன். ஆமாடா. ஏய், கோர்ட் வாசப்படி ஏறாத பெரிய மனுஷனே இல்லடா. ஒரு பெரிய மனுஷன் இருந்தா கோர்ட் கேஸ் ஜப்தி அமீனான வரத்தாண்ட செய்யும். அதுக்காக உங்களை மாதிரி அண்ணக்காவடி பசங்க அந்த வீட்டை ஏலத்துல எடுக்க விட்டுருவா? ஏய், என்னையும் மீறி நீங்க 2 பேரும் ஏலம் எடுக்க வந்தீங்க மகனே, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வேடிக்கை. இத பாருடா, நீங்க 2 பேரும் ஒரு காலத்துல கிட்ட கை கட்டி சேவை பண்ண பசங்க தாண்டா. பந்தயத்துல மாடு மேய்ச்சிட்ட பசங்க தானே. இன்னைக்கு பணம் காசு வந்தோன்னு பந்தா கட்டுறீங்களா? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பென்ஸ் வாங்கி வீட்டுல நிறுத்திட்டா பெரிய மனுஷன் ஆவீங்களா? டேய் டியூன் பிரதர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க 2 பேர்த்தையும் ஒரு நாளைக்காவது நான் தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க வைக்கிறனாலேன்னு பாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க 2 பேரும் என் வீட்டு வாசப்படியில் நின்னுட்டு ஐயா சாமி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க கெஞ்சல. என் பேர் மைய கவுன் இல்லடா. டே வண்டி ஏறா, வண்டி ஏறா, வண்டி ஏறினா இப்படி பிஸ்கட் எடுக்கிற. டேய் நிறுத்துறா. வரானு சீக்கிரம். பின்றடா நானு. என்ன சவுண்ட் விட்டு ஓடிட்டான்? நின்ன அடி விடுன்னு அவனுக்கே தெரியும். நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம். ஆமா, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, எவன் எதிர்த்து கேட்டாலும் சரி விடக்கூடாது. உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? அந்த தாடிக்கார ஒருத்தன் தான். யார சொல்ற? அவன் தாங்க இந்த மணியை கவுண்ட. என்னண்ணே எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான்? ஆமாங்க, இந்த வீட்டை குறிப்பா ஏலம் எடுக்கிறதுல அவன் உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருப்பான். ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, அவன் வீட்லயே ஆடு மாடு மேய்ச்சு முறவாசல் செஞ்சு நீங்க பண்ணையத்துக்கு இருந்திருக்கீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்த்த உடனே அந்த வீட்டையே வாங்கலாம்னா விடுவானா? அவன் ஏற்கனவே உங்க 2 பேரை பத்தி தெருவா மைக் செட் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். உங்க 2 பேர் கையிலயும் சட்டியை கொடுத்து வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்காம விடமாட்டானா? அவரை விட. அத நான் விட மாட்டேங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா பிறந்தீங்க இருக்காங்க, ஜோடியாவே உங்களை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா? ஐயா, ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் பிச்சை எடுத்தது வாஸ்தவம் தான், எடுத்திருக்கிறீங்க. அதையே இப்போ மெயின்டைன் பண்ண சொன்னா எப்படிங்க முடியும்? அதை விடுறா. விட முடியாது. கோர்ட்டு போறா. சரி விட்டுட்டேன். டேய், அந்த வீடு என்ன விலைக்கு போகும்? அது என்ன கேஸ் மேல 10-16 இருக்கும். 25 லட்சம் போகுங்க. 25 லட்சமா? அது உனக்கு எப்படி தெரியும்? தக்காளிட்டியா 2ஆம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்திருக்கேன். குவாலிபிகேஷனை மெயின்டைன் பண்றீங்களா? 25 lakhs போகும். அப்படின்னா 25 லட்சம். நீ அதே தான் சொல்றியா? டேய் மாமா. அப்ப 20,01,000 எழுது. சரி மாமா. யார் பேருக்கு எழுது? என் பேருக்கு. எது? எழுத வேண்டாம்னு சொன்னங்க. அதான பார்த்தேன். எங்க 2 பேர் பேருக்கு எழுது. வேண்டாண்டா, அண்ணன் பேர்லயே எழுது. தம்பி, 2 பேர் பேர்ல இருந்தாலும் சரியா இருக்கும். அண்ணே, அந்த ஜமீன் வீடு உங்க பேர்ல தான் இருக்கணும். சரி, 6 பேர்ல இருந்தா என்ன? எழுது எழுது. ராமசாமி நாயக்கர் 10 லட்சம். ராமசாமி நாயக்கர் 10 லட்சம். சரவண முதலியார் 12,60,000. சரவண முதலியார் 12,60,000. பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20,01,000. பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20,01,000. மணிய கவுண்டர் 20,02,000. மணிய கவுண்டர் 20,02,000. ஏய், பிச்சைக்கார பசங்களா, என்ன ஏத்தாடா ஏலம் எடுக்க வந்தீங்க? இப்ப பாத்தீங்களா மேட்டர் எப்படி மாறி போச்சுன்னு? கோட்டை, டைம் வேஸ்ட் பண்ற. மணி தெரியா? இருங்க சார், இன்னொரு கவர் இருக்கு. இன்னொரு கவர் இருக்கு. ஜமீன் சின்ன தம்பி 25 லட்சம். ஜமீன் சின்ன தம்பி 25 லட்சம். என்ன முதலாளி, எல்லாம் போச்சா? 20,01,000 நம்ம குறிச்சிருக்கோம். பணிய கவுண்ட 20,02,000 குறிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் நாம குறிச்ச ஏல தொகையா அவங்கிட்ட சொல்லி இருக்கணும். இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா? இவனுங்களுக்கெல்லாம் தெரியாம ஏற்கனவே நான் உன்னை குறிச்சு வச்சிருந்தேன். ஏண்டா, இந்த வீட்டு உப்ப தின்னுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சது யாரு? காளி. நான் இவ்வளவு வருஷமா இருக்கிறேன், உங்களுக்கு துரோகம் பண்ணுவீங்களா? உன் பக்கத்துல நிக்கிறான அவன். ஐயோ இல்ல முதலாளி, அந்த மாதிரி துரோகம் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன்.
நீடா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இல்ல மாமா, இந்த வீட்டுல நடக்கிற எந்த சமாச்சாரத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன் மாமா. ஐயோ மாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்க 2 பேரையும் உங்க கையாலேயே கொண்டு போட்டுருங்க. அதுக்காக இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. இந்த காரியத்தை செஞ்சது யாருன்னு ஒரு நாளைக்கு எனக்கு தெரியத்தான் போகுது. அவன அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. போகடா போகடா. மாடு குளிதாரிந்த தண்ணி குடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருங்க. டேய், காஸ்ட்லி சாராய 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்க, அதை கழனி தண்ணியோட கம்பேர் பண்றியா? இல்லீங்க, பாட்டிலே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள எப்ப க்ளோஸ் பண்றது? ஒரு 10-30 அடியாளுகளை அனுப்பி செருப்பால் அடிச்சாலுங்கன்னா துண்டை காணா துணியை காணா ஓடி வர்றதா? டேய், நம்ம பாடி கண்டிஷன் ஊருக்கே தெரியும்டா. நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தபடி தான் ஃபைட் பண்ணணும். பாடி ஃபைட் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுடா. மென்டல் ஃபைட் தான் நம்மளுக்கு சரியா வரும். அது நம்ம கிட்ட இருக்காங்க. சரி, அது யாரு கிட்ட இருக்குதோ அவங்க போய் வேலை செய்ய. இல்ல பரவாயில்ல, நீ கிளம்பு. இல்ல, நீ கிளம்புடா. ஏய், என்னதான் ஒரு ஜமீன்தார் நொந்து நூலாகி போயிட்டான்னு வையே, அவன் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவனு ஒரு ஜமீன்தாரா இருக்கணும். அதான் ஜமீனுக்கு மரியாதை. நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்தவனுங்க இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது ஊருக்கு எடுத்து கொடுத்த நாய்கடா. இன்னைக்கு பணக்கார சேர்ந்தவன ஜமீன்தார் ஆகிட முடியுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நாய்களை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊருகா எனக்கு வைக்கல. ஐயா, ஏன் வேலைக்கு உள்ள வச்சுட்டாங்க? அப்படியா? விடு, ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற. இதுதான் என்னுடைய மென்டல் சேலஞ்ச். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரியா, எப்படி இருக்க? என்னமா கடையை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு வந்துட்டியா? சார், நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போன்ல கூட காண்டாக்ட் பண்ணேன். பரவாயில்ல, இங்கேயே பார்த்துட்டேன். நான் சிஏ பண்ணலான்னு இருக்கேன். ரெஃபர் பண்ண கொஞ்சம் புக்ஸ் வேணும் சார். வெரி குட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சோட போனது இல்லம்மா. இந்த ஊர்ல இருக்கிற டாக்டர்கள், வக்கீல்கள் எல்லாருமே எங்கிட்ட படிச்சவங்க தான். உனக்கு என்ன புக் வேணாலும் நான் தரேம்மா. யாரு? கோபாலகிருஷ்ணனா? ஆமா சார், அவர் எங்க டிரைவர். இல்லம்மா, காலேஜ்ல இவனு என்னோட ஸ்டூடெண்ட்மா. சார், இவர் காலேஜுக்கே போனது இல்லை சார். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் கோபாலகிருஷ்ணனை மறக்க முடியுமா? அவன் கூட ஒரு நாள் பழகினவங்க கூட அவனை மறக்க மாட்டாங்க. 3 வருஷம் கிட்ட படிச்சவனாச்சே, நான் மறந்துடுவேனா? காலேஜ் டேஸ்ல பெரிய ஹீரோமா அவன். என்னடா வேஷம் இது? உன்னை ஒரு பேங்க் மேனேஜராவோ பெரிய பிசினஸ் எக்ஸிகியூட்டிவா வருவேன்னு பார்த்தா இப்படி நிக்கிற. படிப்பு மட்டும் போதாது சார், தலையெழுத்து கூட நல்லா இருக்கணும்ல. டேக் இட் ஈஸி, எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ சார். அம்மா பிரியா, இவன் யார் தெரியுமா? பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டருடைய பேரன். அவன் நிலைமையை பாத்தியா? பிரியா, அப்பா கிட்ட சொல்லி உங்க கம்பெனில அவனுக்கு நல்ல வேலை வாங்கிட்டாமா. பாத்துமாண்ணா. திருட்டு நாயே, ஏண்டா ஊரை பேரை மாத்தி சொல்லி எங்க கூடவே இருந்து கழுத்தறுக்கலாம் நினைச்சியா? மணிய கவுண்டங்கிட்ட எங்களை காட்டி கொடுத்தது நீதானடா நாயே. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யாரையும் ஏமாத்தல. நாங்க கொடுத்த ஏலத்தோட மணிய கவுண்டனுக்கு எப்படா தெரியும்? இனி நடிக்காதீங்க. அந்த டெண்டர் விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லல. வாய முடுறா நாயே. டேய், ராஸ்கல். ஐயோ, அப்பா, பாவம், அவரை விட்டு சொல்லுங்கப்பா. எடுத்துங்க. எடுத்து தொலைய போறா, தூக்கி வெளியே போடுங்க அவனை. திருட்டு நாயன். நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காய்ச்சி இப்படி தெருவில் ஊத்துவானுங்கன்னு. அதே மாதிரி காய்ச்சி ஊத்திட்டானுங்களே. இந்த நாய்க்கு தான் காம்ப்ளெக்ஸ் பிடிச்ச நாய்களாச்சே. தனக்கு மேல ஒருத்த படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. இதுல நீ பெரிய இடத்து பையன் வேற தெரிஞ்சுட்டானுங்க. சும்மா விடுவானுங்களா? காய்ச்சி ஊத்திட்டானுங்க. உன்னையே இந்த காய்ச்சி இருக்கிறார்களே. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன காய்ச்ச போறார்களோ தெரியலையே. அப்படியே நகர்ந்துட்டே வந்திருக்கா.